வேதாளத்தை மறுபடியும் பிடித்து வந்தான் விக்ரமாதித்தன். ஆமாம், ஒரு முனிவரின் கட்டளைக்கிணங்கி என்னை விடாமல் திரும்ப திரும்ப வந்து இழுத்துச் செல்கிறாயே, உன்னை நினைத்தால் எனக்கு பூரிப்பாக இருக்கிறது விக்ரமா என்று பெருமை பேசியது வேதாளம். அதற்கு விக்ரமாதித்தன் மௌனமாக வந்து கொண்டிருந்தான். அரசர்கள் எல்லாம் புகழுக்கு மயங்கிதானே பொன்னையும் பொருளையும் புலவர்களுக்கு வாரி வாரி வழங்குகிறார்கள். நீ என்னவென்றால் உன்னை புகழ்ந்து பேசியும் ஒரு புன்னகை செய்யக்கூட மறுக்கிறாயே என்று விக்ரமாதித்தனை பேச வைக்கும் நோக்கத்தில் வேதாளம் எகத்தாளமாக பேசியது. ஆனால் வேதாளத்தையே கட்டி இழுத்து வருவது யார்? காளிதேவியின் பக்தன். 2000 வருடம் சாகாமல் ஆட்சி புரியும் வரத்தை பெற்றவனாயிற்றே, அவனை வெல்ல முடியுமா? எதுவும் பேசாமல் அமைதியாக வந்தான். சரி விக்ரமா, எனக்கு தெரிந்த கதையை கூறுகிறேன், அதையாவது மௌனமாக கேட்டுக்கொண்டு வா. உன்னை பேச வைக்க கதை என்ற ஆயுதத்தை தான் நான் பயன்படுத்த வேண்டியுள்ளது என்று கூறி கதையை சொல்லத் தொடங்கியது. ஹிமாலயத்தின் தென்சாரலில் ஒரு நகரம் இருந்தது. அங்கு ஒரு அரசன் தனது அரசாட்சியை சீரும் சிறப்புமாக நடத்தி வந்தான். அவனுக்கு ஒரு மகன் இருந்தான். அவன் அரசனுக்குரிய அனைத்து கலைகளையும் கற்றுத் தேர்ந்தான். அரசர்களின் முக்கியமான பொழுதுபோக்குகளில் ஒன்று வேட்டையாடுவதுதானே. ஒரு சமயம் இளவரசனும் காட்டிற்கு வேட்டையாட தனியாக சென்றிருந்தான். அங்கு ஒரு யானை தனியாக நின்றிருந்தது. சின்ன சின்ன விலங்குகளை வேட்டையாடுவதில் என்ன பெருமை இருந்துவிடப் போகிறது? அதனால் அந்த ஆண் யானையை வேட்டையாட நினைத்தான். அதை பின்தொடர்ந்து காட்டிற்குள் நுழைந்தான். ஆனால் யானை தப்பித்து விட்டது. அதற்குள் இளவரசன் நடு காட்டிற்கே வந்துவிட்டான். தாகம் ஒரு பக்கம், களைப்பு ஒரு பக்கம் என்று சோர்ந்து விட்டான். அங்கிருந்து திரும்பும் வழியில் காட்டின் நடுவே ஒரு நதி செல்வதை கண்டான். அதன் கரையில் ஒரு அறிஞன் நீராடி கொண்டிருந்தார். சகல வித்தைகளையும் கற்றறிந்தவர். இளவரசன் அங்கு சென்றான். ஐயா, என்னுடைய குதிரையை சற்று நேரம் பிடித்து கொள்ளுங்கள், எனக்கு தாகமாக இருக்கிறது, கொஞ்சம் தண்ணீர் பருகிக் கொள்கிறேன் என்றான். அதை கேட்ட அந்த அறிஞன், நான் உன் வேலைக்காரன் என்று நினைத்து கொண்டாயா? அரண்மனையில்தான் உனக்கு கீழ்ப்படிந்து நடக்க சேவகர்கள் இருப்பார்கள். வெளியில் வந்தால் பார்க்கிறவர்களையெல்லாம் சேவகர்களாக நினைத்து கொள்வாயா என்று துடுக்காக பேசினார். அவரது வார்த்தைகள் இளவரசனை கோபப்படுத்தியது. இருந்தாலும் அமைதி காத்தான். ஆனாலும் அவர் விடுவதாக இல்லை. உன் குதிரையை பிடித்து கொண்டிருப்பதுதான் என் வேலையா என்று கோபமாக வார்த்தைகளை அள்ளி தெளித்தார். இளவரசனின் கோபம் உச்சத்தை அடைந்தது. தன் கையில் குதிரையை அடிக்க வைத்திருந்த சாட்டையால் அவரை அடித்தான். வலி பொறுக்க முடியாமல் வேக வேகமாக அரண்மனைக்கு வந்தார். அரசன் முன்பு வந்து இளவரசன் தன்னை அடித்து விட்டதாக கூறி கதறி அழுதார். அரசன் அறிஞர்களை மதிக்கும் சுபாகம் கொண்டவன். அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்பதே அவனுடைய மனோபாவமாக இருந்தது. அந்த அறிஞரை அடித்ததால் மன்னனின் கண்களில் கோப அக்கினி கொதித்தது. உடனே அரசன் தன் மகனை நாட்டை விட்டே வெளியேறுமாறு உத்தரவிட்டான். மந்திரிகள் எல்லோரும் எவ்வளவோ எடுத்துச் சொல்லியும் அரசன் கேட்பதாக தெரியவில்லை. ஒருவன் எந்த உயர்நிலைக்கு சென்றாலும் கீழ்ப்படிந்து நடத்தலே சிறந்தது. துவாரகையில் கிருஷ்ண பகவான் சொல்கிறார், எவனொருவன் அறிஞர்களை பூஜிக்காமல் அடித்து சபித்து பேசுகிறானோ அவன் என்னை சரணடைய முடியாது என்கிறார். ஆகவே மந்திரி அவர்களே, ஒரு பாவமற்ற அறிஞனை அடித்த குற்றத்திற்காக என் மகனின் கையை வெட்டிவிடுங்கள் என்றார் மன்னன். இதை கேட்ட மந்திரிமார்கள் அனைவரும் திடுக்கிட்டனர். அப்போது அந்த அறிஞன் ஓடி வந்து, ராஜனே, இளவரசன் அறியாமையில் என்னை அடித்து விட்டான். இனிமேல் இவ்வாறு நடந்து கொள்ள மாட்டான். எனக்காக அவனை மன்னித்து விடுங்கள் என்று வேண்டி கேட்டுக்கொண்டார். அறிஞனின் வார்த்தைகளை தட்ட முடியாமல் அரசனும் இளவரசனை தண்டிக்கும் எண்ணத்தை மாற்றிக்கொண்டான். இவ்வாறு கதையை கூறி முடித்தது வேதாளம். தண்டிக்க நினைத்த அரசன் சிறந்தவனா அல்லது அறிஞன் சிறந்தவனா என்று கேள்வி கேட்டது. அரசன் சிறந்தவன். தன் மகன் என்றும் பாராமல் தண்டிக்க துணிந்தானே. தனது அடுத்த வாரிசு என்று கூட பார்க்காமல் நீதியை சரியாக வழங்கினான். அதனால் அரசன்தான் மேலானவன் என்று விக்ரமாதித்தன் பதில் சொன்னான். உடனே வேதாளம் பறந்து சென்றது. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். தமிழ் பென்சில் கதைக்களம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கதைகளை கேளுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். நன்றி நண்பர்களே.